இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 15வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் கடன்களை தள்ளுபடி செய்கிறதற்கான வருஷத்தை குறித்து முதல் 11 வசனங்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து வேலைக்காரர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் ஆண்டவர் போதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதற் பேரான மிருகங்களை பலி செலுத்துகிறதற்கான ஒரு நியமங்களை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டிலும் 7வது வருஷத்தில் அங்கே கடன் பெற்றவர்கள், அதாவது சகோதரர்களுக்குள்ளே இஸ்ரவேலர்களுக்குள்ளே கடன் வாங்கினவர்கள், அந்த 7வது ஆண்டு அந்த வருஷத்தில் அவர்கள் அதை செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு 7வது ஆண்டிலும் எளியவர்கள் இல்லாதபடி தேசம் மாறுகிறதற்கு, கடன் பெற்றவர்கள் இல்லாதபடி மாறுகிறதற்கு உன் சகோதரர்களுக்கு உள்ள கடனை நீ மன்னித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீ பிற நாட்டவரிடத்தில் கடன் கொடுத்திருந்தா என்று சொன்னால் அதை நீ திரும்பி வாங்கி கொள்ளலாம். இவனுக்கு கொடுக்கிறதற்கு கடன் வாங்கினவனுக்கு திராணி இருந்தாலும் அவன் மனசாட்சியின்படி அதை திரும்ப கொடுக்கலாம். மற்றபடி சட்டப்படி நீ அவனிடத்தில் திரும்ப கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு திருமறையில் வேதத்தில் பார்க்கும் பொழுது 7 என்கிற எண்ணானது முழுமை அல்லது நிறைவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பி அதன் வாயிலாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதற்காகத்தான் இந்த விடுதலை ஆண்டையே வசனம் 2 ஆண்டவர் அறிவித்தார். அது யூதர்களுக்கு மட்டுமின்றி அது இன்றைக்கு எல்லா மனிதர்களும் விடுதலை பெற்று அவர்கள் வீர நடைபோட்டு பாவத்தின் சுமையிலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிறதற்கான அது வருடமாக அது காணப்படுகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். இப்பொழுது 4வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எளியவர்கள் இல்லாதபடி, கடன் உள்ளவர்கள் இல்லாதபடி இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். விடுதலை ஆண்டு நெருங்கி வருகிறது, கடன் தொகை யாவும் தள்ளுபடி செய்யணுமேனு சொல்லி இஸ்ரவேலில் 7 எவனுக்கும் கடன் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்க மறுப்பது அது ஒரு பொல்லாத நினைவு, அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லியே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 2 கொரிந்தியர் 9:7 மோசையும் கூட அருமையாக மோசை சொன்னதாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு எழுதுகிற போது தாராளமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவன் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று நீதிமொழிகள் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விடுதலை ஆண்டு நெருங்கி வருத, சகோதரனுக்குள்ள கடனை கொடுத்தா திரும்ப வாங்க முடியாத அப்படின்னு நினச்சி உன் இருதயத்தை அடைச்சான்னா மனுஷன் வேணால் முகத்தை பார்த்துட்டு ஒருவேளை இல்லை போல இவர்கிட்ட அப்படின்னு நினச்சி போயிடுவான். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். என்ன நோக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறோம், என்ன நோக்கத்தில் கொடுப்பதற்கு மறுக்கிறோம், இந்த காரியங்களை ஆண்டவர் அப்படியே உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிற ஆண்டவர் அது தவறென்று காணும் பொழுது அவனுக்கு பாவமாக அதை கருதுகிறார். ஆகவே 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் 7வது ஆண்டில் எபிரேய அடிமையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆயினும் அவனுடைய விடுதலை வாழ்க்கைக்கென்று ஒன்றையும் கொடுக்காமையும் அனுப்பிவிடக்கூடாது. வேலைக்காரர்கள் 7வது ஆண்டில் வேலை இல்லை, அந்த நேரத்தில் விடுதலையை கூறி அனுப்புகிற போது சும்மா அனுப்பிடாத. அதே எபிரேய அடிமையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தாராளமாக கொடுத்து அனுப்ப வேண்டும். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 35-36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதன் காரணமாக ஒரு அடிமை விடுதலை பெற்று அவன் செல்லுகிற போது வெறுமையாய் போகக்கூடாது. தம்முடைய மக்கள் தமது மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் என்ன மாதிரியை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், 400 வருடங்கள் இவர்கள் அடிமையாக எகிப்து தேசத்தில் இருந்தார்களே, அங்கே இருந்து விடுதலை பெற்று வருகிற பொழுது அங்கே உள்ள எகிப்தியர்களை அவருடைய இருதயங்களை திறந்து தாராளமாக இவங்க கேட்ட பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்களே, அப்போ அந்த மாதிரி நீ வாழ்வாதாரத்துக்கு தேவையானவைகளை கொடுத்து தாராளமாக
நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு மாறாக விடுதலை வேணான்னு சொல்லி மறுத்துட்டு நிரந்தர அடிமையாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை தனது காது மடலை எஜமான் வீட்டு நிலையின் அருகில் வைத்து ஒரு கம்பியை கொண்டு குத்த செய்வதன் மூலமாக அதனை நிறைவேற்றலாம். கூலி வேலையாளை காட்டிலும் இந்த நிரந்தர அடிமையானது ஒரு இரட்டிப்பான மதிப்புடையவன். இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இது காணப்படுகிறது. இன்றைக்கு மணவாட்டியாகிய நம்மை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரம் முழுவதும், காது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த மணவாட்டி எனக்கு போதும், இந்த அடிமை மணவாட்டி எனக்கு போதும், நான் நிரந்தரமாகவே இவளோடு கூட நான் தங்கி வாழ விரும்புகிறேன். இதனை நாம் யாத்ராகமத்தில் படிக்கிற பொழுது தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக உடம்பு முழுவதும் அப்படியே துளைக்கப்பட்டவராக நம்ம மேலே வைத்த நேசத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக அவர் சொல்ல, அதாவது அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறதைத்தான் கதவின் அருகே கொண்டு சென்று காதில் ஓட்டை போடுறது. எஜமான் லேசாக சத்தம் கொடுத்த உடனே என்ன எஜமானேன்னு சொல்லி ஓடி போய் நிற்கிற, எஜமானுடைய எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்கிற ஒரு நிரந்தர அடிமையாக இயேசு தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்ததனுடைய காரியத்தை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே தேவனுடைய அந்த நாமம் நிறுவப்பட்ட குறிக்கப்பட்ட இடங்களில் கொண்டு போய் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்ததான காரியங்கள், தலையீற்றாகிய மிருகங்களை பிரித்து வைக்கணும். பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் அது அடுத்த அதிகாரத்தில் வருது. அந்த காரியங்களில் இவர்கள் அதை பிரித்து வைத்ததை கொண்டு போனோம். இறைச்சியில் தங்களுக்குடைய பங்கை மக்கள் உண்ணுகிறதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் இரத்தத்தை அவர்கள் உண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அதனால் அந்த மிருகத்தினுடைய அந்த இரத்தத்தை தரையில் அப்படியே தண்ணீரை போல் ஊற்றிடணும். மிருகங்கள் குறைபட்டதாக பழுதுடையதாக இருக்கிறத கொண்டு வரக்கூடாது. மிகச் சிறந்ததே கர்த்தருக்கு உரியது என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஏழ்மையை விளக்குகிறதற்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் நிபந்தனையினுடைய அடிப்படையில் தான். அதாவது நீ ஏழ்மையை விளக்கணுமா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, நீ கீழ்ப்படியணும். முழுமையாக கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு தேவனுக்கு தெரியும். அதனால் ஏழைகளை ஆதரிக்கின்ற வழிமுறைகளை அழகாக சொல்லி கொடுத்து நீ இதை செஞ்சானா நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். லேவியராகமம் 25:35 பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது அவர் மலை பிரசங்கத்திலேயே அவருடைய இருதயமெல்லாம் நிறைந்திருந்த இந்த காரியத்தை அவர் 5வது அதிகாரம் 42வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாத. ஏன்னா இவன் 7ஆம் வருஷம் வருத, விடுதலை பண்ணிடணுமே, பணம் திரும்ப வராத அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய இருதயத்தை அடைச்சானா உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அதை உனக்கு பாவமாக பார்ப்பார் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சொல்லுகிறார். 34வது வசனத்தில் திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. இன்னைக்கு கடன் கொடுக்கறது இல்லை, வட்டியாக கொடுக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அதாவது அவருடைய சீஷர்களாக இருந்த அந்த 12ல் 11 அப்போஸ்தலர்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனும் அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறிவிட்டார். ஆகவே அதற்கு முந்தின வசனத்திலிருந்து படித்தோம் என்றால், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும், இது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரரை குறிக்கிறது, கேபாவும் பேதுருவும்
யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து நீங்கள் போய் புறஜாதிகளிடத்தில் ஊழியம் செய்யுங்க. ஆனால் பிரதானமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் கூட அவன் பிரதானமாய் கடைபிடிக்க வேண்டிய காரியம் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். ஏன்னா பவுல் ஏற்கனவே நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கற்று கை தேர்ந்த ஒரு ஆள். அதனால் அவர் சொல்கிறார், அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி போதித்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்று கேள்வியே கேட்கிறார். இவ்வுலக ஆஸ்தி அவன் யாரும் மறிக்கும்போது எதையும் கையில் தூக்கிட்டு போகிறதில்லை, எதையும் கொண்டு போக முடிகிறதில்ல. ஆனால் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளதென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அதை தான் இங்கே ஆண்டவரும் இவன் இப்படி செஞ்சிருவான் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஓட்டையை கண்டுபிடிச்சி நம்ம தப்பு நினைக்கிற ஆட்கள், சட்டத்தினுடைய அந்த நன்மைகளுக்கு பதிலாக அதிலிருந்து எதையாவது தீமையை செஞ்சிடலாமான்னு நினைக்கிற ஆட்கள், சட்டம் எவ்வளவு சிறப்பாக ஏற்றப்பட்டாலும் 9ஆம் வசனத்தில் விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு, இதெல்லாம் மனுஷனுக்கு நினைக்க தோணும், உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதாவது சட்டம் எவ்வளவு சிறப்பாக ஏற்றப்பட்டிருந்தாலும் அதை தீமையாக மாற்றுகிறதற்கு ஆட்கள் இருப்பாங்க. அவற்றை தவறுகள் செய்ய சாதகங்களாக பயன்படுத்துகிறது நிறைய பேருக்கு கைவந்த கலை. இங்கு விடுதலை வருஷத்தை பற்றி ஆண்டவர் கூறுகிற போது இவ்வாறான தவறுகள் நடக்கக்கூடும் என்பதற்காக எச்சரிக்கிறார். ஓய்வு வருடம் நெருங்கி வருகிற நேரத்தில் போய் ஒரு ஏழை சகோதரன் வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்கும்போது அவனுக்கு உதவி செய்தால் இவன் 7ஆம் வருஷத்தில் நம்ம மன்னிச்சிடணுமே, நமக்கு இழப்பு தானே ஏற்படும், தரமாட்டானே அப்படின்னு கருதி அவனுக்கு உதவி செய்ய நீ மறுப்பாய் என்று சொன்னால், நீ மறுக்கக்கூடாது என்பது தேவ கட்டளை. மறுத்தால் அது உனக்கு பாவமாக மாறிவிடும். சட்டங்கள் நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த சட்டங்களே ஒரு சகோதரனுக்கு தீங்காக கூட முடியக்கூடும். அவ்வாறு தீங்கு நிகழ்த்தால் தேவன் அதை விசாரிப்பார் என்று மோசே கூறுகிறதை பார்க்கிறோம். சட்டங்களின்படி வாதித்து ஜெயிக்க இன்னைக்கு உலக நீதிமன்றங்கள் சாதகமாக இருந்தாலும் தேவன் நீதிமன்றத்தின் முன்பாக யாருமே தப்ப முடியாது. இதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். நான் ஏன் உதவி செய்யணும், நான் செய்யாட்டா என்ன அப்படின்னு நம்முடைய இருதயத்தை அடைத்து கொண்டோன்னா தேவன் விசாரிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சகேவினுடைய வாழ்விலே சகேவை சந்தித்த அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கணுன்னு ஆசையாக அத்திமரத்தின் மேலே ஏறி கிடக்கிறான். கீழே நின்று கொண்டு ஆண்டவர் அவன் பெயரை சொல்லியே கூப்பிடுறார், சகேவே இறங்கி வா, அன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக சந்தித்த ஒருவன் இயேசுவை பார்த்தேங்கிறாங்க, இயேசுவோடு பழகினேங்கிறாங்க, இயேசுவோடு சஞ்சரிக்கிறேங்கிறாங்க, இயேசுவோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறேன், அதை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்மையாக இயேசுவை பார்த்திருந்தால் இயேசு ஒரு போதனையும் கொடுக்கலை, ஒரு காரியத்தையும் கூட சொல்லலை. சகைவே சொல்கிறார், நான் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே, நான் எவனிடத்துலலாம் அநியாயமாக வாங்கியிருக்கிறோம் அதை நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்திடுறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன்னு சொல்கிறாரு. அங்கே பிரதானமாக எண்ணப்பட்ட யாக்கோபு, பேதுரு, யோவான் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, ஊழியம் செய்கிறா ஓகே, ஊழியங்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறா, எல்லாம் செய்யலாம் ஓகே, தருத்திரர் மாத்திரம் நினைத்து கொள்ளும்படியாக எனக்கு புத்தி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நான் அப்படிப்பட்டதை செய்யணும்னு சொல்லி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தேன். இது இன்றைக்கி ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு காரியமாக, ஒரு மிகப்பெரிய பாவமாக இருதயத்தை அடைத்து கொண்டு
பொய் சொல்லிக்கொண்டு சுயநல நோக்கத்தோடு சுய லாபத்தோடு சுயமாக வாழ்ந்து தனக்காகவே எல்லா சுகத்தையும் பெற்று ஏழை ஒருவனுக்கு நீ உன்னுடைய இருதயத்தை அடைத்தாய் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய நீதிமன்றத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் கட்டாயம் அவர் நிச்சயமாக கணக்கு கேட்பார். ஆகவே விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதில் ஒரு உறுப்பு கூட அது அழிந்து போகிறதில்லை. அது சொன்ன காரியத்தை செய்யாமல் அவரிடத்தில் திரும்பி போக போகிறதில்லை. அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ உன் கையை உன் ஏழை சகோதரனுக்காக திறந்துவிடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த ஊழியங்களில் இந்த தான தர்மங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போய் காணப்படுகின்றன. கொர்நேலியுவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் வந்து எட்டிற்று. ஜெபம் 50%, தான தர்மங்கள் 50%. இது இல்லாத ஊழியங்கள் அல்ல. இதை செய்யாத ஊழியர்கள் அல்ல என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பேதுருவினுடைய போதனையில் பார்க்கிறோம், யாக்கோபினுடைய அறிவுறுத்தலில் பார்க்கிறோம், யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தொடங்கின மலைப்பிரசங்கத்திலேயே இந்த காரியத்தை குறித்து உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தில் கரிசனை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்கள் மேலே கரிசனை கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். திரும்ப கிடைக்குமா, வருமா, வராதா என்று சொல்லியெல்லாம் யோசிக்காத. நீ அவனுக்கு கொடுத்தால் கர்த்தர் அதை உனக்கு திரும்ப கொடுப்பார், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தரை நம்பி மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.